இப்போ வந்து வெளியில் கிளம்பியாச்சுங்க. நம்மளே தூங்கி தொலங்கி போயிருக்கோம் வெளியில். பாருங்கள், வெளியில் ஃபுல்லாக சரியான டஸ்ட்டு. ஸ்ட்ராங் விண்ட் கோ ஸ்லோ வேறு போட்டிருக்காங்க. இன்றைக்கி வந்து ஃபுல்லாக சாண்ட்ஸ்டார்ம் இருக்கும் அப்படின்ட்டு. அதே எங்களுக்கு தெரில. வெளில வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது நல்லா வந்துட்டு மண்ணு காற்றா அடிக்குது. அடுத்த 2 நாள் கோல்டு காஃபுன்னு படுத்துப்போமா? குட்டீஸ்க்கு வந்து ஒத்துக்காது, அது ஒன்று தான் பிரச்சனை. ஏன்னா ரொம்ப நைஸ் டஸ்ட்டாக இருக்குமா இங்கே. அதுக்கப்புறம் சளி பிடிச்சிரும், ஜுரம் வரும். ஆல்ரெடி இன்னைக்கு கிளைமேட் பார்த்தீங்கன்னா சரியான குளிர். 17-18 டிகிரி கிட்ட போயிருக்குது இன்னைக்கு ஒரு நாள்லே. சரிப்பா, நீ ஒன்னே போட மாட்டேன். நம்ம வந்து இப்போ எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, அங்கே தூரமாக தெரியுது பார்த்தீங்களா கப்பல். அது இது வந்து க்ரூஸ் ஷிப்புன்னு சொல்லுவாங்கங்க. இது வந்து எவ்ரி சண்டே வந்து இங்கே இருக்கும். அப்படின்னா எங்கே போகணும் அப்படின்னா ஓல்டு தோஹா போர்ட்டு தான் போகணும். அந்த ஸோ இப்போ அங்கே தான் வந்திருக்கோம். இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பில்டிங் இருக்குது. பட் அந்த பில்டிங்கே தெரியல பாருங்க, ஃபுல்லாக டஸ்ட்டு. எப்படி ஒரு சாண்ட்ஸ்டார்மாக இருக்குது பாருங்க. இந்த மாதிரி ஒரு சில டைம் வந்து கிளைமேட் இங்கே வந்து மாறுறப்போ இந்த மாதிரி வரும் சாண்ட்ஸ்டார்ம் எல்லாமே. அதுக்கப்புறம் லைட்டாக ஒரு தூரலோடு சேர்த்து ஒரு மழையும் பெய்யும். இந்த தடவை பார்த்திங்கன்னா தூரல் அந்த அளவுக்குலாம் இல்லை. ஒரு 2 தடவை லைட்டான ஒரு தூரல் அவ்வளோதான் தூரிச்சு. உடனே கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. நல்ல மழை மாதிரியே பெய்யும். ஊர்லலாம் சரியான மழை பிச்சு வாங்குது. இங்கே சரியான குளிர் வந்து பிச்சு எடுக்குது. காற்று பாருங்க, மரம்லாம் செம்மையாக ஆடுது. லித்தோ, கப்பல் பாப்போமா? உள்ள வெளியில எல்லா இடத்துலயும் சுத்தி பாப்போம். என்ன சரி, அச்சுக்கும் சுத்தி காமிக்கலாம். இது ஃபுல்லா வந்து கண்டெய்னர் வச்சு கட்டியிருக்காங்க. சரி, அச்சு கப்பல் பார்க்கலாமா? வெரி குட். இல்ல இது தனியாப்பா. 974 ஸ்டேடியம் அது வேற. இது ஃபுல்லாவுமே வந்து கண்டெய்னர்ல கட்டியிருக்காங்க. இந்த சைடு தாங்க முன்னாடி பார்த்துருந்தோம். கலர் பில்டிங்லாம் வச்சு நம்ம ஒரு தடவை தோஹா போர்ட்டில் வந்து ஒரு இது பார்த்துருந்தோம்ல, ஃபிஷ் அக்வேரியம். அது இங்கே தான். அப்போ வந்து நம்ம நைட் டைமில் வந்திருந்தோம். இப்போ நம்ம டே டைமில் வந்திருக்கோம். டே டைமில் சொன்னோம் இல்லையா இந்த கலர் பில்டிங்லாம் தெரியும்னு. இது பார்த்திங்கன்னா பர்பிள், பிங்க்கு, சாண்டலு அப்படி சொல்லிட்டு ஒன்று ஒரு கலரில் இருக்குது. ப்ளூவாமா? ப்ளூ அந்த சைடு இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், ஐயோயோ சரியான சாண்ட்ஸ்டார்ம். சான்ஸே இல்லை. அந்த பில்டிங்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரே பிளராக இருக்குது. இந்த இடத்துல உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். அந்த பில்டிங்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் சுற்றி. நம்ம வந்து அந்த ஊட்டி கொடைக்கானல் கிளைமேட்லாம் இருக்கும்ல, பனியாக சூழ்ந்துருக்கோம். ஆனால் இங்கே வந்துட்டு ஒரே சாண்ட்ஸ்டார்மாக சூழ்ந்துருக்கு. ஏய், இப்படியா கத்துவீங்க நண்டு? எம்எஸ்சி யூரோப்பியா கப்பல் இது. ஜிசிசி கண்ட்ரி ஃபுல்லா சுத்திட்டு வருவாங்க இந்த கப்பல். ஸ்டைலா போஸ் கொடுப்போம்னு சொல்லிட்டு என்னென்னவோ பிளான் பண்ணி வந்தா கடைசியில் ஜெர்க்கினை போட்டு பேய் மாதிரி போஸ் கொடுக்குற மாதிரி ஆயிடும்னு நினைக்கிறேன். சரியான குளிருங்க, செம்ம குளிர். சான்ஸே இல்லை, பிச்சு வந்துடுது. யாரா அந்த பொண்ணு? நீதான் அந்த பொண்ணா? குட்டீஸ் எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கடல், நம்மளுடைய கப்பல். நம்ம பார்க்க வந்த கப்பல் இங்கே தான் இருக்கு. இதுதான் நம்மளுடைய க்ரூஸ் ஷிப். என்னடா வேணும்? ஒன்றும் வேணாமா? ஆச்சு உனக்கு கப்பல் வேணுமா? உங்கள் அப்பாட்ட சொல்லி வாங்கி தருவார். கத்தி கப்பல் பேப்பரில் வாங்கி தருவார் அப்பா. ஓகே, லித்துக்கு என்ன வேணும்? பர்கரா? சரி வாங்கி தரலாம். உனக்கும் பர்கர். இங்கே சைட்லலாம் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன்லாம் சூப்பராக இருக்குங்க. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு செம்மையான ஒரு ஸ்பாட்டுன்னு சொல்லலாம் இந்த ஓல்டு தோஹா போர்ட்டு. எவ்வளோ பெரிய கப்பலில் சான்ஸே இல்லை, வேறு லெவலில் இருக்குங்க. இது ஃபுல்லாக கல்ஃப் கண்ட்ரி எல்லாம் சுற்றிட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் இவர். பட் எந்தெந்த இடம்லாம் தெரியல. பட் பார்க்கவே அழகாக இருக்குது. பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குங்க, செம்மையாக இருக்குது. எப்படா இருக்கு கப்பல்? கப்பலில் போகுமா? லிட்டுக்கு இந்த குளிரில் கடலில் குளிக்கணுமா? அச்சு உனக்கு எப்படி இருக்கு கப்பல்? ஜாலியாக இருக்கா? செம்மையாக குளிருது, வீடியோ எடுக்க முடியல, பறக்குது. சூப்பராக இருக்கு கிளைமேட்டு.
நடுங்குது இல்ல? காத்து என்ன பண்ண முடியல, காத்து பயங்கரமா குளிருது. செம்மையா இருக்குங்க. எத்தனை அடுக்கு இருக்கு பாருங்க. நம்ம ஊர்ல அடுக்குமாடி மாதிரி இருக்குல்ல, அத்தனை அடுக்குல இருக்கு. வெளியில இருந்து பார்க்கவே அவ்வளோ பாஷா செம்மையா இருக்கு. சொல்லு விசாகன். மேல சேரா? சேராங்க அது? டேய் சேர்லாம் இல்லடா, அது என்னன்னே தெரியல. இங்க பாருங்க, நம்ம பார்த்த ஆக்வேரியம் இருக்கு, அங்க போனோம்னா பக்கத்திலே பார்க்கலாம். என்ன பிரச்சனைனா செம்ம குளிர், எங்களால அங்க நின்று ஒரு 5 நிமிஷம் கூட நிக்க முடியல. அதனாலதான் சரின்னு சொல்லிட்டு உடனே கிளம்பிடும். அப்படிலாம் நம்ம இந்த வியூல கூட காமிச்சிருக்கலாம் உங்களுக்கு. இந்த இடத்த அப்படியே கொஞ்சம் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கமாக வந்தாச்சுங்க. இது வேற ஒரு சைடு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காற்று கம்மியாக இருக்குது, நல்லா இருக்குது. அதனால தான் சரின்ட்டு இந்த சைடு வந்திருக்கோம். வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஓகே அப்படின்ட்டு. நாங்கள் இங்கே மெயினாக பார்க்க வந்தது வந்து வேற ஒரு விஷயம், அது என்னென்னு காமிக்கிறேன். பார்க்க வந்தது வந்து இது தாங்க. இங்கே வந்து ஏதோ பறவை மாதிரி பறந்துட்டு இருந்தது, அதை பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் வந்தோம். டேய், அங்கே அந்த ஷிப்பில் இருந்து இந்த இடம் பார்க்க சூப்பராக இருந்ததுங்க. போன வருஷம் ஃப்ரெண்டு வந்து இந்த இடம் பார்த்துருந்தாங்க, செம்மையாக இருந்தது. எங்கே இந்த மாதிரிலாம் வருது அப்படின்ட்டு. நம்ம இந்த சைடு வந்து அது அங்கே சைடு ஓடிடுச்சு. சூப்பராக இருக்கு. அச்சோ, கையை பிடிச்சிக்கோ. எவ்வளோ இருக்கு பாருங்களேன், செம்மையாக இருக்குங்க. அப்படியே அழகாக பறந்துட்டு இருக்கு, பார்க்கவே அழகாக இருக்கு, வேற லெவலில் இருக்கு. அப்படியே தலைக்கு மேலெல்லாம் கூட பறந்து பறந்து வந்துச்சு நாங்கள் வந்திருந்தப்போ. சூப்பராக இருக்குல்ல. இந்த இடத்துல பாருங்களேன் எவ்வளோ சுற்றுதுன்னு சொல்லிட்டு, செம்மையாக சுற்றுது. அவ்வளோ பக்கம் பக்கமாகவே இருக்குது. என்ன சாப்பிடுன்னு தெரியல. இது தெரிஞ்சிருந்தாலும் அது எதாவது வாங்கிட்டு வந்திருக்கலாம். என்ன தாங்க சாப்பிடுவீங்க நீங்கள்? பன்னா? என் பையனை பாருங்கள், பன்னு சாப்பிடுமா இதெல்லாம். அத்தடி பயமாக இருக்குடா, தலைக்கு வருதுடா. இந்த பையன் தான், தூக்கிட்டு போ. இவனே தான். கொஞ்சம் டயர்டானதெல்லாம் கீழே கடல் அப்படியே நீந்திட்டு இருக்கு. அப்படியே லைனாக உட்காந்துட்டு இருக்கு பாரு விசாகன்ல. இது என்னப்பா இது? கொக்கு மாதிரியும் இல்லை, வாத்து மாதிரியும் இல்லை. ஸ்வானா? ஸ்வான் மாதிரி இல்லைப்பா இது. வாட் இஸ் திஸ்? கூகுள்ல சீக்கிரமா சர்ச் பண்ணு. சரி பண்ணிடுவோம். சீக்கிரம். பட் பார்க்க செம்மையாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது எல்லாமே. இந்த சைடு வியூவில் தாங்க தெரியுது. மேலே பார்த்தீங்கன்னா ப்ளே ஏரியா மாதிரி செட்டப் எல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். பெரிய பெரிய டியூப் ஸ்லைடு அதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸ்லைடெல்லாம் வரும் போல், இருக்கும் போல். இங்கே சூப்பராக இருக்குல்ல, வேறு லெவல். 9,900 ரியலோ ஏதோ சொன்னார் 1 வீக்குக்கு இதில் நம்ம ஸ்டே பண்ணுறதுக்கு. சைட்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஷாப்ஸ் வந்து இருக்குங்க, குட்டி குட்டியாக. அந்த சாப்பிட்ற கடை, இந்த குளூர்லேயே ஐஸ்கிரீம்லாம் விற்கிறாங்க பாருங்கள். காஃபி ஷாப்பு, அதுக்கப்புறம் டீ ஷாப்பு, ஸ்நாக்ஸ் ஐட்டமு. இந்த சைடு பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட் வந்து இங்கே இருக்குது. அது மாதிரி ஒன்று ஒரு மாதிரி இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே தோஹா போர்ட்டில் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக ஃபிஷ்ஷு வந்து பிடிச்சிட்டு வந்து விற்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு சொன்னாங்க. ஆமாங்க, இங்கே இருக்குது பாருங்கள் ஃபிஷ் மார்க்கெட்டு. இதுக்குள்ளார போனோன்னா இங்கே போர்ட்டில் பிடிக்கிற ஃபிஷ் எல்லாம் அங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக விற்பாங்களாம். ரேட் சீப்பாக என்னன்னு தெரியல, பட் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. என்ன இருக்கு? தண்ணி இருக்கா? போய் குளிக்கிறியா? செக்யூரிட்டி மாமா வராராம் பின்னாடியே. நல்லா அழகாக இருக்குங்க இது பார்க்குறதுக்கு வியூவு. அதோட இந்த சைடும் பார்த்திங்கன்னா நல்ல க்ரீனரிஸாக வச்சுருக்காங்க. மேலே சுற்றி எப்படி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள், வேறு லெவலில் இருக்குல்ல. அந்த சைடு பார்த்தா கப்பல், பெரிய கப்பல் நிற்கிது. இங்கே சுற்றி ரெஸ்டாரண்ட்டு அது இதுன்னு மக்கள் போய்கிட்டு இருக்காங்க. இது வந்து ஏதோ தண்ணிக்குள்ளே ஏதோ மிதந்துட்டுருக்குங்க. பார்க்குறதுக்கு கிரைண்டரில் வந்து அந்த மாவாட்டுறது இருக்குல்ல, சுற்றி அந்த ஆட்டாங்கல் சொல்லுவாங்களே, அது மாதிரி இருக்குது. தெப்பக்குளம் சொல்லுவாங்களே அது மாதிரி. ஆமாம்ல, தெப்பக்குளம் மாதிரி தான் இருக்குது. செம்மையாக இருக்குது. மீன் பிடிக்கிற இது வாங்க, சூப்பராக இருக்குது. ஃபிஷ்ஷிங் நெட். ஓகே. ஆக்சுவலி அவங்க அரபிக் பேசுகிறாங்க போல், எனக்கு புரியல. இது வந்து மீன் பிடிக்கிற நெட்டாட்டுக்கு. இதுக்குள்ளார அப்படியே மீன் மட்டும் உள்ளார இதுவாக இருக்குமா? அதுவே உள்ளே போய் விழுந்துடும். ஓகே. முன்னாடி இது மாட்டோம், அதுக்கப்புறம் இது உள்ளார அப்படியே இருக்கும் போல். வித்தியாசமாக இருக்குது. ஹவு மச் திஸ் ஒன்?
How much money? هذا ماني لا لا هذا ديكور என்ன சொல்கிறாங்கன்னு எனக்கு புரியலையே. هذا حق الشغل. ஓகே. ஆனால் ஒன்று ஒரு வித்தியாசமாக இருக்குது. இது இந்த மாதிரி ஷேப்பில் இருக்குது, அது வந்து கூடை மாதிரி இருக்குது. அது மாதிரி ஒன்று அப்படியே கம்பி கட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பின்னிட்டு இருக்காங்க. நைட்டிங் ஃபிஷ்ஷிங் நெட்டுன்னு போட்டிருக்காங்க. வந்து பேர்ல் மர்ச்சன்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. கடல்லேருந்து எடுத்துகிட்டு அந்த முத்தெல்லாம் விற்பாங்க போல். ஏய் ஸ்டார் ஃபிஷ் மாதிரி இருக்குல்ல, ஸ்டார் ஃபிஷ் தானா? ஃபிஷ்லாம் கிடையாது, ஸ்டோன் அந்த மாதிரி இருக்கு. ஓகே ஓகே. ஒன்று ஒரு வித்தியாசமாக காதில் வச்சு பாரு, கொய்யின்னு கேட்குதா? கொய்யின்னு கேட்கணுமா உனக்கு? அடிச்சாதான் கொய்யின்னு கேட்குமா? ஹலோ லித்தோ, நீ பாரு, சிப்பிக்குள் முத்து. இதுதான் சிப்பி, இது முத்து. இங்கே வந்து ட்ரெஸ்லாம் விற்கிறாங்க. நம்ம அந்த பீச் செட் மாதிரி அழகாக இருக்குது, முன்னாடியே நல்லா இருக்குது. முத்தெல்லாம் நிறையா இருந்ததுங்க. சரி எவ்வளோன்னு சும்மா கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா கத்தாரில் வந்து முத்து தானே ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க அப்படின்ட்டு. ஆமாம், இங்கே வந்து முத்து குளிக்கிறது தான் ஃபேமஸ்ஸு அப்படின்னு சொல்லுவாங்கன்னு கேட்டோம். பட் அதெல்லாம் சேல் பண்ண முடியாது, ஓடி போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் வாங்கலாம் வரல, சும்மா ரேட்டு தான் கேட்க வந்தோம் அப்படின்னு மனசில் நினச்சிட்டு ஓடியாந்துட்டோம். ஸ்டீல் கூட எல்லாம் பண்ணி விற்கிறாங்க, நல்லா இருக்குது. இதெல்லாம் பார்க்குறப்போ நம்ம ஊரில் பீச்சுக்கு போயிட்டு வர்றப்போ சுற்றி கடைங்கள்லாம் இருக்குல்ல, அது மாதிரி இருக்குது. ஹாய், இதெல்லாம் சேல்ஸ் இல்லையா, செஞ்சு மட்டும்தான் வச்சுப்பாங்க போல். இது மோதிரம் வாங்க, ரிங்காக அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. இந்த சைடு எல்லாம் வச்சுருக்காங்க, குட்டி தராசு. சைடு எல்லாம் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே ஒரு லேடி, அவங்களோட பெயிண்டிங் இருக்குது. நல்லா இருக்கு ஆம்பியன்ஸ்ல. நடக்கிறதுக்கே சூப்பராக இருக்குது. அப்படியே ஒரு ஹைஃபையாக இருக்குல்ல, செம்மையாக இருக்குது. நம்மளும் ஃபாரின்ல இருக்கோம்ப்பா. எப்படி இருக்குது ஜீவிதா தோஹா போட்டு? சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குல்ல. ஆனால் வெயில் டைமில் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா சுற்றி பார்க்கலாம். குளிர்றதுனால ரொம்ப நிற்க முடியல இல்லை, டைப் படிக்குது வாய். ஆமாம், நல்லா நம்ம ஊர்லலாம் போயிட்டு அந்த பீச் எல்லாம் போடுறதை விட எனக்கு வந்து அந்த சுற்றி இருக்க கடைங்க தான் ரொம்ப பிடிக்கும். உனக்கு பிடிக்குமா? இப்போ இங்கே கூட அந்த மாதிரி தான் இருக்குது. அதான் சொல்கிறேன், பீச்சை பார்க்குறோமோ இல்லை கடையை பார்த்துட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தா வாங்குற மாதிரி இல்லை, சும்மா ஒரு வேடிக்கை பார்த்துட்டு வரலாம். நம்ம ஊரில் பீச்சில் அந்த சுண்டல், சமோசா அது மாதிரி எல்லாம் இருக்கும். இங்கே எல்லாம் பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட் தான் இருக்குது. ஸ்ட்ராங் விண்ட் டிரைவ் கேர்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. தோஹா போர்ட் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு அடுத்த வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. வேற ஒரு வீடியோவில் மீண்டும் பார்க்கலாம். ஓகே, பாய்.